ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் நினைக்கிறீங்க. ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிஏடியோட ஸ்கோர் கார்டு லிங்க் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்கோர் கார்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லையும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கோர் கார்டு நீங்கள் எப்படி பார்க்கலாம், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கோ டெஸ்ட் குவாலிஃபை ஆகியுமே அதில் நல்லா ஸ்கோர் பண்ணியுமே டிவி லிஸ்ட்டில் நம்பர் வரல. ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை நான் டேரெக்டாக டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த லிங்க் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஃப்ரெண்ட், ரோல் நம்பர் டிஃப்ரெண்ட். நீங்கள் ரிசல்ட் லிஸ்ட்டில் பார்த்தது ரோல் நம்பர் அண்ட் இதில் பார்க்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்கள் கால் லெட்டரில் அது இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டுருங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், தென் இந்த கேப்சா டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே எப்பயும் போல் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். டீட்டெயில்ஸ் இருக்கும். பக்கத்தில் ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கோர் கார்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் இது. நான் எல்லாத்தையும் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ரோல் நம்பரும் இருக்கும், நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ணாங்க, அண்ட் தென் என்ன ட்ரேடு, அதுக்கப்புறம் இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த், சிபிஏடி, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, டெஸ்ட் 5, தென் காம்போசிட் டி ஸ்கோர், மார்க்ஸ் அவுட் ஆஃப் 30, சூட்டபிலிட்டி. ஓகேவா? இது எல்லாமே காட்டும். ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவியா, எஸ் ஆர் நோவான்னு காட்டும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 பேட்டரி டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா? 5 பேட்டரி டெஸ்ட் சிபிஐடியில். ஸோ அந்த 5 பேட்டரி டெஸ்டோட ஸ்கோரும் இங்கே வந்துருக்கும். என்ன ரூல்? டி ஸ்கோர் ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்லையும் 42 கிராஸ் பண்ணணும் இல்லையா? 42 தாண்டணும். ஸோ இந்த கேண்டிடேட் பாருங்க, 61 எடுத்திருக்காரு, 52 கிராஸ் பண்ணியிருக்காரு, 58 கிராஸ் பண்ணியிருக்காரு, டெஸ்ட் 4 60, டெஸ்ட் 5 64. ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க், 42 விடவும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களோட காம்போசிட் ஸ்கோர். ஓகேவா? ஸோ இந்த 5 டெஸ்ட்டையுமே தென் அதை அவுட் ஆஃப் 30 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவுட் ஆஃப் 30 அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சிபிடி 2 எழுதுனீங்க இல்லையா? அந்த சிபிடி 2ல பார்ட் ஏ மட்டும். ஓகேவா? அதுல பார்ட் ஏல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுல இருந்து 70% எடுத்துப்பாங்க. ரைட்டா? இது அவுட் ஆஃப் 30ங்கும் போது இதோட 30% இங்க. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணா ஒரு ஸ்கோர் வரும் இல்லையா? அண்ட் தென் இந்த 22.13 இது ரெண்டுமே ஆட் பண்ணா அவுட் ஆஃப் 100க்கு கிடைச்சோம். இதுதான் இந்த அவுட் ஆஃப் 100 தான் நீங்க டிவி லிஸ்ட்ல பாத்தீங்க இல்லையா? அது ஒரு கட் ஆஃபும் தனியாக ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தேன். தென் டிவி லிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த கட் ஆஃப்ங்கிறது இதுதான். பார்ட் ஏவோட இந்த 70% கால்குலேட்டட், அதே மாதிரி இந்த சைக்கோ டெஸ்ட் அவுட் ஆஃப் 30 கன்வெர்ட் பண்ணி அதோட மார்க்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்தது தான் அந்த டிவி லிஸ்ட்ல நம்பர் இருக்கணும். இப்போ சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே 42 கிராஸ் பண்ணிட்டாங்க. இதில் எல்லாத்துலேயுமே 42 கிராஸ்டு. அண்ட் தென் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள்னு வந்தாச்சு. மார்க்ஸ் அவுட் ஆஃப் 30லையும் நல்ல மார்க் இருக்கு. பட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த பார்ட் ஏவோட 70% சேர்த்து ஆட் பண்ணும்போது கம்மியாக இருக்கலாம். ஸோ சிபிடி 2வோட பார்ட் ஏ ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இதனால அவங்களால இந்த ஃபைனல் கட் ஆஃப் இருக்கு இல்லையா? டிவி லிஸ்ட்டுக்கான கட் ஆஃப், அந்த கட் ஆஃபை மீட் பண்ண முடியாம சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாயிண்ட்ல போயிருக்கு, சில பேருக்கு 1 மார்க் கிட்ட போயிருக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க் கிட்ட போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாக்டான சினாரியோ. இப்படிதான் வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கிளியர் பண்ணி இன்னும் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா இந்த ஃபார்ம் நம்ம டெலிகிராமில் இருக்குது, கீழே கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ரிசல்ட், எவ்வளோ பேர், அண்ட் இவங்களுக்கு நான் ஒரு பெரிய பிளானே வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களோட டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்னும் சில நாளில் நான் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா அடுத்தது செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிவி இருக்குது, மெடிக்கல் இருக்கு இல்லையா? சக்ஸஸ்ஃபுல்லாக அதையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏஎல்பி ஆகிட்டீங்க. ஓகேவா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ். அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸை விட செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ் தான் அதிகம். ஸோ அவங்களுக்கு நான் பேச நிறைய இருக்கு. கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே பண்ணுவேன். ஸோ நீங்களும் உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணுமே தவிர நீங்கள் யாருமே பிகினர்ஸ் இல்லை.
ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்தேன் ப்ரோ, எனக்கு இத்தனை மார்க்ல போச்சு அப்படின்னு நிறைய மெசேஜஸ் வந்தாலும், நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, அவங்கள நான் கிவ் அப் பண்ண சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்க பிகினர் இல்லை, நீங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ உங்களை நீங்க புஷ் பண்ணி ஒவ்வொருத்தரும் 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ இல்லை இன்னும் ஒரு 5 மார்க்கோ எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய லிஸ்ட்ல உங்களோட நம்பர் இருக்குங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யாரும் அப்செட் ஆகாதீங்க, கீப் ப்ரிப்பேரிங். இனிமே தான் நீங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். வரி பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.